மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து க்ளோஸ் இன்டர்வல் 0,2 கொடுத்துருக்காங்க. இந்த வந்து மெட்ரிக் ஸ்பேஸில் எந்த மெட்ரிக் கொடுத்துருக்காங்கன்னா யூஸ்வல் மெட்ரிக், அதாவது அப்சல்யூட் வேல்யூ மெட்ரிக் அந்த மெட்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து இது ரெண்டுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹோமியோமார்ஃபிசம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோமியோமார்ஃபிசமில் நமக்கு வந்து ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து என்னென்னா அது பைஜெக்டிவாக இருக்கணும். அதாவது பைஜெக்டிவாக நமக்கு என்னது 1:1 இருக்கணும், அதுக்கப்புறம் on to இருக்கணும். செகண்ட் வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி இருக்க அந்த தியரம் இருக்குல்ல, இன்னொரு கண்டிஷன் ஏபிசி, இதில் வந்து எஃப் இன்வர்ஸ் வந்து கண்டினியூஸ். இப்போ வந்து ஜி வந்து ஓப்பன் இன் M1 இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் ஜி வந்து ஓப்பன் M2. அதே மாதிரி எஃப் க்ளோஸ்டு, அதே மாதிரி க்ளோஸ்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே ஹோமியோமார்ஃபிசம்னா மோஸ்ட்டாக இந்த ஒரு கண்டிஷன் தான் நம்ம எடுப்போம். ஸோ இந்த கண்டிஷன் எடுத்தால் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இது மட்டும் நீங்கள் நேற்று வரைக்கும் பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு பைஜெக்டிவாக பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இது வந்து மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கும். அது என்ன சொல்கிறோம்னா எஃப் இதில் இருந்துக்கும் க்ளோஸ் இன்டர்வல் 0,1 0,2. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? இங்கே பார்த்தீங்கன்னா 0க்கு 0, அதுக்கப்புறம் இங்கே 1 இங்கே டபுள் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம எடுத்தோம்னா எக்ஸ்க்கு பதில் 0 சப்ஸ்டியூட் ஆகும்போது நமக்கு என்ன 0 வரணும். எக்ஸ்க்கு பதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 2 வரணும். அப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 வரணுமா, என்னது 2x போனால் தான் 2 வரும். அதே மாதிரி 2 ஆஃப் 0னா 0 வந்துடும்னா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இப்படி டிஃபைன் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் 1 on to ரெண்டுமே இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 எடுக்கலாம். ஸோ 1 எடுத்தோம்னா நமக்கு என்னென்னா இங்கே ஒரு செட் இருக்குல்ல 0,1, இங்கே ஒரு க்ளோஸ் 0,2. ஸோ இந்த செட்டில் இருக்க எலமெண்ட், இங்கே இருக்க எலமெண்ட், இந்த இருக்க எலமெண்ட் எல்லாமே நமக்கு என்னென்னா இங்கே ஒரு இமேஜ் இருக்குங்கிறத நம்ம வந்து 1 இங்கே இருக்க எல்லாமே ஒவ்வொரு இதுக்கு மட்டும் தான் மேப் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே இருக்க 2 இமேஜை நம்ம எடுத்துப்போம். இந்த 2 இமேஜ் வந்து ஈக்குவலிட்டியாக எடுத்துக்குவோம். ஈக்குவலிட்டி எடுத்துட்டோம்னா அப்போ இங்கேயே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்க எலமெண்ட்டு ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா இங்கே இருக்க ஒரு சேம் தானே. இப்போ இங்கே ரெண்டுமே ஈக்குவல் தான், சேம் ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி இங்கே ரெண்டு ஈக்குவல்ங்கிறது ஒரு பாயிண்ட் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு தான் நமக்கு அது மேப் ஆகிருக்கு அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிரும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா எஃப் ஆஃப் 2 எலமெண்ட், 2 இது வந்து இமேஜ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு இமேஜ், இன்னொரு இமேஜ் வந்து எஃப் ஆஃப் ஒய், இது வந்து ஈக்குவல் எடுத்துக்கிறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருப்போம், 2x டிஃபைன் பண்ணியிருப்போம். எஃப் ஆஃப் ஒய் வந்து 2y. இங்கே 2 கேன்சல் ஆகி நமக்கு என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு வரும். ஸோ அப்போனா நமக்கு என்னென்னா 1 எக்ஸிஸ்ட் ஆகும். ஆன் டூ நம்ம எடுக்கிறோம். ஆன் டூ வந்து நமக்கு எப்படின்னா இது வந்து டிஃபைன் பண்ணலாம் ஃபார் எனி ஆர் ஃபார் ஆல் y belongs to, இங்கே இருக்க y belongs to y, there exist, இங்கே இருக்க இந்த கோடமில் இருக்க எலமெண்ட்டுக்கு இங்கே ஒரு 3 இமேஜ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இதுதான் y belongs to y. இந்த கேபிட்டல் y வந்து எது இருக்காதுன்னா இந்த செட்டு க்ளோஸ் இன்டர்வல் 0,2. ஸோ இங்கே இருக்க எலமெண்ட்டுக்கு இங்கே வந்து 3 இமேஜ் இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். there exist a 3 image தான் வந்து x belongs to x. இங்கே கேபிட்டல் எக்ஸுங்கிற செட்டில் இருக்க எலமெண்ட் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம். ஸோ இந்த கேபிட்டல் எக்ஸ் இஸ் நத்திங் பட் க்ளோஸ் இன்டர்வல் 0,1. such that இப்போ வந்து இது அப்படி நம்ம டிஃபைன் பண்ணிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எப்படி வரும், இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் பொதுவாக. ஸோ இங்கே ஒரு எலமெண்ட் இருக்குன்னா இங்கே ஒரு ஒய் இருக்குன்னா இந்த எப்படி டிஃபைன் பண்ணுவோம், எஃப் ஆஃப் ஒய் டிஃபைன் பண்ணுவோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். இப்போ நம்ம இங்கேருந்து என்ன ப்ரூவ் பண்ணணும், ரெண்டும் ப்ரூவ் பண்ணணும். எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸும் ப்ரூவ் பண்ணணும். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், இந்த ரெண்டுமே நம்ம என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். ஒய்ன்ற ஒரு இது நம்ம எடுக்கணும்னா அது வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸில் இருக்குது. அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன தான் ஈக்குவல் டு ஒய்ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறேன், இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இருக்கா அதை அப்படியே நான் எடுத்துக்கிறேன். இது எடுத்துகிட்டு இதை ப்ரூவ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், 2x டிஃபைன் பண்ணியிருக்கோமா. ஸோ அதே மாதிரி இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நான் என்ன பண்ணுறேன்னா 2x போட்டுக்கிறேன் ஈக்குவல் டு ஒய். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், y/2 வரும். ஸோ y/2 இருக்க ஒய்ங்கிறது என்னது, ஒய் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஒய். கேபிட்டல் ஒய்னா என்ன சொன்னேன், க்ளோஸ் இன்டர்வல் 0,2. அப்போ 0,2 டிவைடட் பை 2னா நமக்கு என்ன வரும், ஸோ 0,1 வருமா. ஸோ 0,1 இங்கே இருக்குது எக்ஸு, ஸோ நத்திங் பட் எக்ஸ். அதனால் இந்த எக்ஸுங்கிறது எங்கே இருக்குன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். ஸோ அந்த எக்ஸுங்கிறது நமக்கு என்ன க்ளோஸ் இன்டர்வல் 0,1. சென்ஸ் நமக்கு என்ன ஒய் வந்து y belongs to
க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,2 இருக்கும்போது x is equal to x நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இது எடுத்து இது ப்ரூவ் பண்ணியாச்சு, x is equal to xன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா f of x எடுத்துக்கலாம். ஸோ f of x நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம், 2x டிஃபைன் பண்ணலாம். இங்கே எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோங்க, அந்த எக்ஸோட வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், y/2 வரும். இங்கே இருக்க 2 கேன்சல் ஆகி நமக்கு என்னது y வரும். அப்போ f of x is equal to நமக்கு என்ன வந்துச்சு, y வந்துச்சு. இதுவும் ப்ரூவ் பண்ணியாச்சு, இதுவும் ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ நமக்கு என்னன்னா இது வந்து on to exist அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ 1 இருக்குது, on to இல்லைனா இது by/2. ஸோ by/2 ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ by/2 ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டிஷனு, f இன்வர்ஸ் கண்டினியூஸ்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா f வந்து கண்டினியூஸ் சொல்லி ப்ரூவ் பண்ணுவோம். f இஸ் கண்டினியூஸ் ப்ரூவ் பண்ணணும். f கண்டினியூஸ்னால் நம்ம வந்து இங்கே வந்து லிமிட் வேல்யூ வச்சு நம்ம வந்து கண்டினியூஸ் பண்ணலாம். ஸோ பொதுவாக கண்டினியூஸ்க்கு வந்து நிறையா இது இருக்குது, கண்டிஷன்ஸ் இருக்குது. எப்படி வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம். ஒன்று லிமிட், அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் வந்து f is continuous if and only if the inverse image of the open set is open. இதுவே closed செட்டில் பார்க்கும்போது f is continuous இப்போ அதோட இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் க்ளோஸ்டு செட் வந்து க்ளோஸ்டு செட்டோட இன்வர்ஸ் இமேஜ் வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா f வந்து கண்டினியூஸ். அதே மாதிரி ஓப்பன் செட்டோட இன்வர்ஸ் இமேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா f வந்து கண்டினியூஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷன் இருக்குது. பால் வச்சு கண்டிஷன் இருக்குது, லிமிட் வச்சு கண்டிஷன் இருக்குது. ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட் அந்த மாதிரி ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கும் நம்மளுக்கு கண்டிஷன் இருக்குது. அப்படிலாம் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா f வந்து கண்டினியூஸ் சொல்லி ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லிமிட்டை வச்சு நம்ம வந்து f வந்து கண்டினியூஸ் சொல்ல போகிறோம். ஸோ f கண்டினியூஸ் சொல்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ லிமிட் வச்சுன்னா நமக்கு என்ன படிச்சிருக்கோம், given epsilon greater than 0 there exists delta greater than 0 such that இதோட f of x minus f of a வந்து less than epsilon எப்போனா whenever போட்டுக்கலாம், இல்லாட்டி if modulus of x minus a இந்த ஃபங்க்ஷன் இல்லாமல் modulus of x minus a வந்து less than டெல்டாவாக இருக்கும்போது இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு வந்து லெஸ் தென் எப்சிலான் வந்துடும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா f வந்து கண்டினியூஸ் சொல்லிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இருக்க வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம், f of x minus f of a. ஸோ f of x நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோம், f of x equal to 2x தான் நம்ம டிஃபைன் பண்ணோம். ஸோ f of x மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2x போட்டுக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்க்கு பதில் நம்ம இருக்குது, அப்போ எக்ஸ்க்குள்ள a போகும்போது f of a is equal to 2a வந்துடும். இங்கே காமனாக 2 இருக்கா, 2 காமனாக எடுத்துக்கலாம். மாடலஸ் வந்து 2 எடுத்தாலும் 2 தான் வரும். திரும்ப மீதி என்ன இருக்குன்னா x minus a மட்டும் இருக்கும். ஸோ எதை எடுத்தால் நம்மளுக்கு இங்கே வந்து லெஸ் தென் எப்சிலான் வரும்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம இந்த டெல்டா வேல்யூ எப்படி சூஸ் பண்ணால் இங்கே வந்து லெஸ் தென் எப்சிலான் வரும்னு சொல்லி பார்க்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டெல்டா வேல்யூ வந்து எப்சிலான் பை 2, இங்கே 2 இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக எப்சிலான் பை 2ன்னு எடுத்தேன்னா இங்கே 2 கேன்சல் ஆகி லெஸ் தென் எப்சிலான் வரும். அதனால் இந்த வேல்யூ வந்து நான் இந்த டெல்டாவோட வேல்யூ வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா எப்சிலான் பை 2ன்னு எடுக்கிறேன். இப்போ இதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து லெஸ் தென் இங்கே இருக்க 2 அப்படி போட்டுக்கோங்க, இதுக்கு பதிலாக எப்சிலான் பை 2 எடுக்கிறேன். ஸோ 2 கேன்சல் ஆகி லெஸ் தென் எப்சிலான் வரும். அதனால் நமக்கு என்ன பண்ணிக்கலாம்னா f வந்து கண்டினியூஸ் சொல்லிக்கலாம். அதே மாதிரி f இன்வர்ஸ் வந்து கண்டினியூஸ் சொல்லணும். ஸோ f இன்வர்ஸ் கண்டினியூஸ்னால் நமக்கு இதே மாதிரி தான், எப்சிலான் greater than 0 there exists delta greater than 0 such that modulus of f inverse of, ஏன்னா நம்ம சொல்ல வேண்டியது f இன்வர்ஸ் தான் கண்டினியூஸ். இங்கே f கண்டினியூஸ் சொல்லும் போது f நம்ம எடுப்போம், f இன்வர்ஸ் கண்டினியூஸ் சொல்லும் போது f இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுப்போம். அதே மாதிரி f இன்வர்ஸ் ஆஃப் a நம்ம எடுப்போம். இஸ் லெஸ் தென் எப்சிலான் சொல்லி கொடுப்பாங்க எப்போனா இந்த மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ வந்து லெஸ் தென் டெல்டாவாக இருக்கும்போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது. ஸோ f இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது இஸ் நத்திங் பட் நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம்ல f இன்வர்ஸ்னால் என்னது இன்வர்ஸ். ஸோ இன்வர்ஸுங்கிறப்ப நமக்கு என்ன ஆகும், இங்கே ஆட்டோவில் கண்டுபிடிச்சா இந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ f இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சி எக்ஸோட வேல்யூ என்னது பை 2. இப்போ f இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறப்ப நம்மளுக்கு என்ன இருக்கும், எக்ஸ் இருக்கும்போது இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் டேர்ம் தான் வரணும். அப்போ x/2ன்னு வரும். அப்போ x/2 மைனஸ் a/2ன்னு வரும். ஸோ இங்கே இருக்க 1/2 காமனாக எடுத்துக்கலாமா, அப்போ 1/2 காமனாக எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும், மாடலஸ் வந்து வெளில வந்துடும், 1/2 மாடலஸ் x மைனஸ் ஏன்னு வரும். ஸோ இந்த எப்படி சூஸ் பண்ணால் இங்கே வந்து லெஸ் தென் எப்சிலான் வரும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வேல்யூவை நம்ம எப்படி எடுத்தோம்னா இங்கே வந்து லெஸ் தென் எப்சிலான் வரணும்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இங்கே வந்து நான் 2 எப்சிலான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 2 கேன்சல் ஆகி எப்சிலான் வந்துடும். ஸோ அதனால் இங்கே இருக்க வேல்யூ வந்து நம்ம எப்படி எடுக்கிறேன்னா லெஸ் தென் 2 எப்சிலான் எடுக்கிறேன். அதாவது மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ இந்த டெல்டா எப்படி சூஸ் பண்ணுறேன்னா 2 எப்சிலான் எடுக்கிறேன். இப்போ 2 இந்த டெல்டா பதிலாக நான் 2 எப்சிலான் எடுக்கிறேன்னா இங்கே லெஸ் தென் 2 எப்சிலான். இப்போ இந்த யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா 1/2 இன்ட்டு
2 எப்சிலான் வரும். அப்போ 2 எப்சிலான் கேன்சல் ஆகி லெஸ் தேன் எப்சிலான் வரும். அப்போ இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன ஆச்சு, லெஸ் தென் எப்சிலான் வந்துருச்சு. அப்போ நமக்கு என்ன ஆகும்னா எஃப் இன்வர்ஸ் வந்து கண்டினியூஸ்ன்னு சொல்லி ப்ரூவ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது வந்து ஹோமியோமார்பிசம். இது வந்து ஹோமியோமார்பிசம் அப்படின்னு சொல்லிடலாம்.